தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. வேதத்திலிருந்து திருமணம் ஒரு கிறிஸ்தவ கண்ணோட்டம் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். ஜெபிப்பது நாம் விசுவாசத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபிப்போம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பார், பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், எங்களை படைத்தவர், எங்களை உருவாக்கினவர், தாயின் கர்ப்பத்திலிருந்து இது நாள் வரை எங்களை ஆதரித்து வருகிறவர். தாப்பனே, நீரே எங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் சகல நன்மையிலும் கொடுத்திருக்கிறீர். தாப்பனே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, திருமணத்தை குறித்த உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய பாதைகளை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நல்ல திருமணங்கள் இன்னும் பலமடையட்டும், இன்னும் மகிமையான ஒரு வாழ்க்கை உண்டாகட்டும், பலத்தின் மேல் பலனடையட்டும், இன்னும் ஒரு சந்தோஷம், சமாதானம் நிறைந்த ஒரு குடும்பமாக மாறட்டும், தேவ திட்டங்களை நிறைவேற்றுகிற ஒரு குடும்பமாக மாறட்டும். பலவீனமாக இருக்கிற திருமணங்கள் பலப்படுத்தப்படட்டும். உடைந்து போன திருமணங்கள் மறுபடியும் ஒரு ரெஸ்டரேஷன் உண்டாகட்டும், ஒரு ஹீலிங் உண்டாகட்டும். தாப்பனே, நொறுங்குருண்ட இதயங்கள் குணப்படுத்தப்படட்டும், காயங்கள் கட்டப்படட்டும். தாப்பனே, திருமணமாகாத ஜனங்கள் ஒரு வெற்றிகரமான திருமண வாழ்க்கையை அமைப்பதற்கு ஆயத்தப்படுத்தப்படட்டும். ஒரு ட்ரைனிங் உண்டாகட்டும். உம்முடைய ஞானம், உம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு கொடுக்கப்படட்டும். தாப்பனே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் திருமணத்தை எப்படி பார்க்கிறீரோ அந்த விதமாய் நாங்கள் திருமணத்தை பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு கணவன் மனைவி உறவை நீர் எப்படி பார்க்கிறீரோ அந்த விதமாக நாங்கள் பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீரே வெளிச்சமாக இருக்கிறீர், நீரே சத்தியமாக இருக்கிறீர். உம்முடைய வெளிச்சமும் சத்தியமும் எங்கள் இருதயத்தை நிரப்பட்டும். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி தெய்வீக சுகம் தேவைப்படுகிறவர்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய்கள், வலி, வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். தாப்பனே, முன்னேறுவதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். தாப்பனே, இந்த ஜனங்களை நீர் கண்ணின் மணியை போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் மீதும், இவர்கள் குடும்பத்தார் மீதும், இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். தாப்பனை, போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா விதமான தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவங்களுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். தாப்பனை, எல்லா விதமான கொள்ளை நோய்கள், வியாதிகளுக்கு விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், மகிமையான காரியங்களை நம் வாழ்வில் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எதிர்பாருங்க, தேவன் ஜெபத்தை கேட்டார், என் வாழ்க்கையில் நன்மை செய்கிறார் அப்படின்னு விசுவாசிக்கணும். இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை நீங்கள் செய்து கொண்டு வரும்போது அப்படியே கர்த்தரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம், உம்முடைய உதவி எனக்கு உண்டாகிறபடியால் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாழ பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பதில் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். ஆதியாகமம் 1 அதிகாரம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வாசிப்போம். திருமணத்தை குறித்து நாம் ஒரு கடந்த 10 வாரங்களாக
தியானித்து கொண்டு வருகிறோம். பல காரியங்கள் ஆல்ரெடி நம்ம இது திருமணத்தை குறித்து பேசினோம். கடந்த ஒரு சில வாரங்களாக இந்த போதனையில் ஒரு சின்ன சப்டாபிக் மாதிரி திருமணத்துக்கான ஆயத்தம் என்ற தலைப்பில் தியானித்து கொண்டு வருகிறோம். ரைட், எப்படி தேவனை மையமாக வைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்க வேண்டும், தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை வளர்க்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும். ஞானத்தின் முக்கியம், ஞானம் பிரதானமானது. தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஞானத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்து இந்த கடந்த 2 மெசேஜில் ஞானத்தின் சில வெளிப்பாடுகள், அதை நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத தியானித்து கொண்டு வருகிறோம். பழைய மெசேஜஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மெசேஜஸ் கேளுங்க, போய் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி தொடர்ந்து அந்த காரியங்களை தியானிக்க போகிறோம். முதல்ல நம்ம டெக்ஸ்ட்டை வாசிச்சிடலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ பாருங்க, மனுஷனை குறித்த முதல் வார்த்தைகள் இவைகள். ரைட், மனுஷன் யார், அவன் எப்படி உருவாக்கப்பட்டான், யாராக உருவாக்கப்பட்டான், கர்த்தருக்கு அவனை குறித்த திட்டம் என்ன, கர்த்தர் அவனை எப்படி பார்த்தார், எந்த விதமாக ஆசீர்வதித்தார் என்று வெளிப்படுத்துகிற மகிமையான வசனங்கள். இங்கே நம்ம பார்க்குறோம், மனிதன் என்பவன் ஏதோ ஒரு சாதாரண ஜந்துவோ மிருகமோ கிடையாது. தேவ சாயலில் தேவ ரூபத்தில் உருவாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. திருமணம் என்பது இப்படிப்பட்ட மகிமையான 2 சிருஷ்டிப்புகள் இணைவது தான் திருமணம். திருமணம் என்பது கர்த்தருடைய யோசனை. அவர் யோசித்தார், அவர் இந்த விதமாக நம்மை படைத்தார். அவர் மனிதனையும் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அவர்கள் திருமணத்தில் இணைய வேண்டும் என்று விரும்பினார். அவர்களுடைய திருமணத்தின் மூலமாக பலத்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். நம்ம இங்கே பார்க்குறோம் 27ஆம் வசனத்தில், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்ற சத்தியத்தை வெளிப்படுத்திட்டு, அதாவது மனிதன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்திவிட்டு கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நம் ஆண்டவராகிய இயேசு இந்த வசனத்தை எடுத்து திருமணத்தை குறித்து போதிக்கிறார். அப்போது நமக்கு இதில் ஒன்று தெரியுது, கர்த்தர் இந்த காரியங்களெல்லாம் சொல்லும்போது திருமணத்தை மனதில் வைத்து பேசினார் என்பதை நம்ம திட்டமாக அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா ஏசப்பாவே இதுக்கு இந்த வசனத்துக்கு கமெண்ட்ரி கொடுத்தார். கொடுத்துட்டு இந்த வசனம் திருமணத்தை குறித்தது என்று அவரே சாட்சி சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம தைரியமாக அதை நம்பலாம். அடுத்து பாருங்க 28ஆம் வசனம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி. அந்த ஆசீர்வாதத்தின் முதல் பகுதியை பார்த்தோம்னா திருமணத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த திருமணம் என்பது ஒரு ஆஃப்டர் தாட்டு கிடையாது. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு சரி வேறு என்ன பண்ணலாம், மிச்சம் ஏதாவது இருக்குதான்னு பாரு, செய்ய விட்டு ஏதாவது தவறிட்டோமான்னு பாரு. ஏதாவது இந்த பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பிங்கில் இந்த ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஒரு செரிமனி இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் இதுக்கெல்லாம் நம்ம ஆயத்தம் பண்ணும்போது இந்த முக்கியமான காரியத்தெல்லாம் முதல்ல முடிச்சிருவோம். அப்புறம் கடைசியில் இந்த மிச்சம் மீதி இருக்கிறது சில்லற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா. அந்த விதமாக தான் பார்ப்போம். மெயினான காரியங்களாம் எடுத்த உடனே பார்த்துருவோம். இங்கே கர்த்தர் பாருங்கள், திருமணத்தை ஒரு மெயினான காரியமாக பார்க்குறாரு, அதிமுக்கியமான காரியமாக பார்க்குறார். மனுஷனை குறித்த அவருடைய திட்டத்தில் மனுஷ வாழ்க்கையில் திருமணம் என்பது ஒரு அதிமுக்கியமான காரியமாக கர்த்தரால் கருதப்படுகிறது. அவனை படைச்சோன்னே அவர் அதை தான் செய்கிறார். படைக்கும் போதே இந்த விதமாக யோசித்து படைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ திருமணத்தை குறித்து நாம் யோசிக்கும்போது அது ஏதோ நம்மை கட்டுப்படுத்துகிற ஒரு காரியம், நம்மை மட்டுப்படுத்துகிற ஒரு காரியம்னு யோசிக்கக்கூடாது. என் வாழ்க்கைக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட
ஒரு அதிமுக்கியமான காரியம், ஆசீர்வாதமான காரியம், நன்மையான காரியம் என்று பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி மனுஷன் திருமணத்தை உலக ரீதியாக பார்த்து அதை ஒரு தவறான விதத்தில் பார்க்குறான். நல்ல இந்த உலக ஸ்டாண்டர்ட் பிரகாரம் நல்ல திருமணம் இருக்கிறவங்கன்னு சொல்கிறவங்க கூட அதை குறித்து முழுமையாக அறிந்து கொள்ளலை. ஏன்னா அவங்க அதை உலக ரீதியாக தான் பார்க்குறாங்க. ஏதோ ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், குடும்பமாக இருக்கணும், பிள்ளைகளை பெற்றுக்கணும், அப்புறம் அதோடு நிப்பாட்டிக்கிறாங்க. அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு தேவையானதை செய்யணும். இவ்வளோ தான் மனுஷன் திருமணத்தை குறித்து யோசிக்கிறது. இந்த விதமாக யோசிக்கிறதுனால ஒரு சிலர் அதை என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி திருமணம் பண்ணால் ஏதோ ஒரு கம்பெனியன் இருக்கலாம், இவங்க இந்த விதமாக கம்பெனியன் நினைக்கிறாங்க, எனக்கு வேறு விதமாக கம்பெனியன். வெறும் கம்பெனியன்ஷிப் தானே, ஏதோ ஒரு துணை இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதானே. நிறைய பேர் இந்த விதமாக அந்த ஆங்கிள் இருந்து அதை அட்டாக் பண்ணுறாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு துணை தேவையில்லை, எனக்கு நண்பர்கள் போதும், இல்லை நான் வாழ்க்கையை வேறு விதமாக வாழ போகிறேன், இது என்னை கட்டுப்படுத்துகிற ஒரு காரியமாக நான் பார்க்குறேன், எனக்கு ஒரு இடைஞ்சலாக பார்க்குறேன். ஏன் இந்த மாதிரி யோசனைகள் வருதுன்னா, தேவன் திருமணத்தை குறித்து எப்படி யோசிக்கிறாருன்ற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ளே கடத்தப்படலை, அவங்களுக்குள்ளே வளர்க்கப்படவில்லை, விதைக்கப்படவில்லை. அதனால் அவங்க தாறுமாறாக யோசிக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்க்குறோம், கர்த்தர் மனுஷனை படைத்த உடனேயே இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அவனை குறித்த திட்டங்களில், அவனை குறித்து பேசுகிற ஆசீர்வாதத்திலேயே திருமணத்தை வெளிப்படுத்துகிறார். இப்போ திருமணம் என்பது தேவனுடைய பார்வையில் மதிப்புக்குரியதாக இருக்கிறது, கனத்திற்குரியதாக இருக்கிறது, முக்கியமானதாக இருக்கிறது. திருமண உறவு, கணவன் மனைவி என்ற உறவு அவர் பார்வையில் மிக விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 2ஆம் அதிகாரத்தை வாசிப்போம், 18ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இன்னைக்கு ஒரு சில நான் தனியாக இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இந்த திருமண உறவுகள் இல்லாமல் இந்த கட்டுப்பாடுகள், இந்த ஒரு கமிட்மெண்ட்டு, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் இல்லாமல் நான் தனியாக அப்படியே தாந்தோணித்தனமாக அப்படி சும்மா ஒரு ஃப்ரீ பேர்டு மாதிரி சுற்றுறது தான் எனக்கு நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. கர்த்தர் நல்லதல்லன்னு சொன்னார்னா அது நல்லதல்ல. நீங்கள் அதுக்கு எந்த விதமாக முலாம் பூசலாம், என்ன மேக்கப் போடலாம், டெக்கரேட் பண்ணி பார்க்கலாம், ஆனால் கடைசியில் அது நல்லதல்ல. புரியுதா? ஒரு மனிதன் திருமணம் என்ற அனுபவத்துக்குள் கடந்து அவனுக்கென்று ஒரு ஏற்ற துணையை திருமணம் செய்து கொண்டு ஒரு குடும்பத்தை அமைத்து வாழுகிற வாழ்க்கை தான் அவனுக்கு நல்லது. புரியுதா? அப்படி செய்யாமல் இருப்பது நல்லதல்ல, நாட் குட். இது என்னுடைய ஒப்பீனியன் கிடையாது, கர்த்தருடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. அப்போ பாசிட்டிவில் பார்த்தோம்னா, திருமணம் செய்யும்போது அவனுக்கு நன்மை உண்டாகிறது. ஹல்லேலூயா. திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மையை கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது, பலத்தை கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது. அந்த திருமண இணைப்பு, சொல்லுங்க இணைப்பு, அந்த திருமண இணைப்பு அவன் வாழ்க்கைக்குள்ள அதிக பலத்தையும் அதிக நன்மைகளையும் அதிக தயவையும் அதிக வல்லமையையும் கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது. அவன் வாழ்க்கையில பெருக்கத்தை கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது. ஒரு குடும்பம் பழகி பெருகும் போது அந்த குடும்பத்தில் பலன் உண்டாகிறது, பல விதங்களில் உண்டாகுது. வெறும் எண்ணிக்கையில் மட்டும் இல்லை, அதுவும் பலம் தான், எண்ணிக்கையில் பலம் இருக்கிறது. ஆனால் இன்னும் அநேக விதங்களில் பலன் உண்டாகுதெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம. புரியுதா? அதனால் ஒரு மனிதன் நல்ல மனைவியை கண்டுபிடிக்கும் போது அவன் நன்மையை கண்டடைகிறான், தேவனிடத்திலிருந்து தயவை பெறுகிறான். நன்மையை கண்டடைந்தான் என்ன அர்த்தம்? அவன்கிட்ட இல்லாத ஒரு காரியத்தை அவன் கண்டடைந்தான், அவன்கிட்ட இல்லாது.
இப்போ அந்த மனைவியை கண்டுபிடித்ததன் மூலமாக அவன்கிட்ட இல்லாத நன்மையை அவன் கண்டடைகிறான். அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் உண்டாகாத ஒரு தேவ தயவு இப்போது அந்த திருமணத்தின் மூலமாக அவன் வாழ்வில் உண்டாகிறது. கர்த்தர் பாருங்க, தன்னுடைய ஆசீர்வாதங்களில் வெவ்வேறு காரியங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். இப்போ ஞானத்துக்குள்ள ஒரு சில காரியங்களை வைத்திருக்கிறார். தேவ ராஜ்யத்தை முதலாவது வைக்கும்போது அது பார்த்திங்கன்னா ஒரு சில ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில் கட்டவிழ்க்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள்லாம் ஒரு மனுஷன் தேவ ராஜ்யத்தை முதலாவது வைக்கும்போது மட்டும்தான் கட்டவிழ்க்கப்படும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிறிஸ்தவங்களாக தான் இருப்பீங்க, ஆவியில் நிறைஞ்சவங்களாக தான் இருப்பீங்க, ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்வில் கட்டவிழ்க்கப்படாது. ஏன்னா அது ஒரு ஸ்பெசிஃபிக் காரியத்துக்குள்ளே கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்போ ஒரு மனுஷன் ஞானத்தை தேடும்போது தான் அந்த ஞானத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கட்டவிழ்க்கப்படும் அவன் வாழ்க்கையில். அவன் ஞானம் எனக்கு வேண்டாம், எனக்கு நான் தான் உலகத்து இதில் போகிறேன், எனக்கு தேவனுடைய ஞானம் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சானா அவன் வாழ்க்கையில் அந்த நன்மைகள் கட்டவிழ்க்கப்படாது. அதே போல் தான் பாருங்க, இப்போ தசம பாகத்தை எடுக்கிறோம். ஒரு சில ஆசீர்வாதங்கள் தசம பாகத்துக்குள்ளே இருக்குது. ஒரு மனிதன் தசம பாகம் கொடுக்கிறவனாக இருந்தால்தான் அந்த தசம பாகத்தின் ஆசீர்வாதங்கள் அவன் வாழ்வில் கட்டவிழ்க்கப்படும். புரியுதா? இப்போ ஜெபத்தில் பல ஆசீர்வாதங்கள் இருக்குது. அந்த ஒரு மனிதன் ஜெபித்தால்தான் அந்த ஆசீர்வாதங்கள் அவன் வாழ்க்கைக்குள்ளே கட்டவிழ்க்கப்படும். அதே போலத்தான் திருமணத்திற்குள் ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு மனிதன் அந்த திருமண அனுபவத்திற்குள் நுழையும் போது தான் அந்த திருமணத்தின் மூலமாக கர்த்தர் அவன் வாழ்வில் உண்டாக வேண்டும் என்று நியமித்திருக்கிற நன்மைகள் அவன் வாழ்க்கையில் வெளிப்படும். ஒரு மனிதன் மனைவியை கண்டடையும் போது தான், கர்த்தர் அவனுக்காக தெரிந்து கொண்ட அந்த மனைவியை கண்டடையும் போது தான் அவன் வாழ்க்கையில் அந்த நன்மைகள் கட்டவிழ்க்கப்படும். அது வரைக்கும் கட்டவிழ்க்கப்படாது. நீங்கள் குட்டிகரணம் போடலாம், உண்ணாவிரதம் இருக்கலாம், உபவாசம் இருக்கலாம், அதெல்லாம் அப்படி பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நன்மையெல்லாம் இதெல்லாம் திருமணத்தின் மூலமாக தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ திருமணம் என்பது ஒரு மனிதனை பலவீனப்படுத்துகிற காரியம் கிடையாது, சிறைபிடிக்கிற காரியம் கிடையாது, கட்டி போடுகிற காரியம் கிடையாது. அவன் வாழ்க்கையில் நன்மையை வருஷிக்கிற காரியம், ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற காரியம், தேவ தயவை கொண்டு வருகிற காரியம், அவனை பலப்படுத்துகிற காரியம், அவனுடைய வாழ்க்கையில பல விதங்களில் பெருக்கத்தை கொண்டு வருகிற காரியம். நாம் திருமணத்தை இந்த விதமாக பார்க்கும்போது தான் அதை மரியாதையாக நடத்துவோம். ஹல்லேலூயா, புரியுதா? இதுதான் வேதம் திருமணத்தை குறித்து போதிக்கிற சத்தியம். இப்படி நம்ம திருமணத்தை குறித்து யோசித்தோம்னா நம்ம அதை எப்படி அணுகுவோம்? திருமணம் முக்கியம், மனைவி முக்கியம், திருமண உறவு முக்கியம் அப்படின்ற அந்த எண்ணம் நமக்குள்ளே உண்டாகும். அப்போ தான் மனைவியை ஒழுங்காக நடத்துவோம், மனைவி புருஷன் ஒழுங்காக நடத்துவோம், இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு குறிப்பான காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். இந்த திருமண உறவில் பாருங்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்மளுக்கு தெரியும் கர்த்தர் கிருபைகளை கொடுக்கிறார், தாளந்துகளை கொடுக்கிறார், கிஃப்ட்ஸ் கொடுக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு சில காரியங்கள் பலமாக அவங்க வாழ்க்கையில் இருக்குது. ஒரு சில பலவீனங்கள் இருக்கும் மனுஷனுக்குள்ள. இப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த காரியங்கள்லாம் இருக்குது. இப்போ கர்த்தர் ஒரு 2 பேரை திருமணத்தில் இணைக்கும்போது பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த கணவனுடைய பலன் மனைவியின் வாழ்க்கையில் பலவீனமாக இருக்கும். அந்த மனைவியோட பலன்கள் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கணவனுடைய வாழ்க்கையில் பலவீனமான ஏரியாவாக இருக்கும். அவருடைய அந்த கணவனுடைய வீக்னஸாக இருக்கும். அப்போது ஏன் கர்த்தர் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த கணவன் மனைவியும் பல விதங்கள் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஒரு சில காரியங்களை நம்ம ஒன்றா இருப்போம். கர்த்தர் ஒரு திருமணத்தை ஏற்படுத்தும் போது இந்த 3 காரியங்களில் யூனிட்டி ரொம்ப முக்கியம். முதலாவது பார்த்தீங்கன்னா கர்த்தத்துவம். அதனால தான் வேதம் என்ன போதிக்குது, ஒரு கிறிஸ்தவ பெண்ணை தான் திருமணம் செய்யணும், ஒரு கிறிஸ்தவ பெண் கிறிஸ்தவ பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்.
ஒன்லி இந்த லார்டு, கர்த்தருக்குள்ளே தான் இருக்கணும் அந்த திருமணம். ரைட், நம்பர் 1. அப்போ இயேசுவை சேவிக்கிறவங்களா கணவனும் இருக்கணும், மனைவியும் இருக்கணும் இல்லையா, ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை கீழ்ப்படுத்துகிறவர்களாக 2 பேருமே இருக்கணும். அந்த வார்த்தை வீட்டில் அம்பேர் மாதிரி இருக்கணும். ரைட், இவங்க 2 பேருக்கும் ஏதாவது அது இந்த விதமாக சொல்லலாம், 2 வகையில் சொல்லலாம். ஒன்று, அந்த குடும்பத்தை அவங்க தேவ வார்த்தையின்படி வடிவமைக்க முயற்சி செய்யணும். கணவனும் சரி, மனைவியும் சரி, அவங்க சொந்த வாழ்க்கையை நடத்துகிற விதமும் சரி, அந்த குடும்பத்தை நடத்துகிறதும் அந்த வார்த்தையின் அடிப்படையில் நடத்துகிறவங்களாக இருக்கணும். அந்த வார்த்தை குடும்பத்தில் ஃபைனல் அத்தாரிட்டியாக இருக்கணும். ஒருவேளை ஏதாவது கருத்து வேறுபாடு வருது, இப்படியா அப்படியான்னு ஒரு யோசனை வரும்போது தேவனுடைய வார்த்தை தான் அம்பையர் மாதிரி இருக்கணும் அந்த குடும்பத்தில். Hallelujah to Jesus. Right? Word of God should be the final authority. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தேவன் வைத்திருக்கிற தரிசனத்தில் 2 பேருக்கும் உடன்பாடு இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும். ரைட், கர்த்தர் அவங்க வாழ்க்கைக்காக வைத்திருக்கிற அந்த தரிசனத்தில் இந்த 3லையும் பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் இருக்கணும் ஒரு நல்ல குடும்பத்தில். நம்ம ஒரு கிறிஸ்துவ கண்ணோட்டத்தை பார்த்துட்ருக்கோம், உலகத்தான் எப்படி குடும்பத்தை நடத்துகிறன்றதெல்லாம் நம்ம பார்க்கல, அதை குறித்து நமக்கு அக்கறையும் இல்லை. ரைட், நம்ம கர்த்தர் என்ன சொல்கிறார், பைபிள் என்ன சொல்லுதுன்னு தான் பார்த்துட்ருக்குறோம். திஸ் இஸ் அ பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த 3 காரியங்கள் முக்கியம் திருமணத்தில். ஒன்று, த லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் கர்த்தத்துவம். அதனால தான் ரட்சிக்கப்பட்டவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் தான் சொல்கிறது. ரெண்டாவது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, வார்த்தையின்படி குடும்பத்தை அமைக்கிறவங்களா, வார்த்தையின்படி வாழ்வை அமைக்கிறவர்களாக இருக்கணும். ரைட், அப்போ கருத்து வேறுபாடுகள் வரும்போது அந்த வார்த்தை அம்பையர் மாதிரி வேலை பார்க்கணும். ரைட், பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்து அதன் விதமாக முடிவுகள் எடுக்க பழகணும். ஹல்லேலூயா. மூன்றாவது, தரிசனம் ஒன்றா இருக்கணும். ஹல்லேலூயா. தரிசனத்தில் அக்ரிமெண்ட் இருக்கணும். பொதுவாக கர்த்தர் இணைக்கும் போது பாருங்கள், பர்சனாலிட்டிஸ் வேறு மாதிரி இருந்தாலும், கிஃப்ட்ஸு டேலண்ட்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்தாலும், இந்த தரிசனத்தில் ஒரு கனெக்ஷன் இருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும். கர்த்தர் கர்த்தர் ஹஸ்பண்டுக்கு ஒரு தரிசனம், ஒரு லைனில் தரிசனம் கொடுத்துட்டு மனைவிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தரிசனம்லாம் கொடுக்க மாட்டார். மைனர் சேஞ்சஸ் இருக்கும். ரைட், ஒரு அதுலேயே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ட்ரிபியூட்டரி மாதிரி. சின்ன சின்ன டைரக்ஷன்ஸ் வேணால் வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்குமே தவிர மெயின் விஷன் 2 பேருக்கும் ஒன்றா தான் இருக்கும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் இணைக்கிற திருமணங்களில் இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ மற்ற விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இப்படிலாம் வரும். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியணும். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் கட்டாயமாக தெரியணும். இன்றைக்கி ஒரு சில காரியங்களை பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் மறுபடியும் வாசிப்போம். யாக்கோபு 3:13 வாசிப்போம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களால சமாதானத்தில் விதைக்கப்படுகிறது. இந்த விஸ்டம் அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம். பாருங்கள், நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களாக இருக்கலாம், ஒரே தரிசனம் உள்ளவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் இப்படி இருக்கும்போது கூட இந்த பிரிவினைகள் வருவதற்கு சாத்தியம் இருக்கிறது, பிளவுகள் உண்டாவதற்கு சாத்தியம் இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், இந்த காரியங்களை நம்ம கவனிக்கணும். எப்படி குடும்பத்தை சமாதானத்தின் பாதையில் நடத்தணும், குடும்பத்தில் எப்படி ஒற்றுமை உண்டாக்கணுன்றதில் நம்ம கண்ணும் கருத்துமாக இருக்கணும்.
இது வந்து ஒரு லேபர் பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் கவனம் கொடுக்கணும். இதை நீங்கள் முக்கியமாக கருதணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் குடும்பத்தை பலப்படுத்த முடியும். கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு உங்களை இணைச்சிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் பலம் உண்டாகணும், பலன் பெருகணும், நன்மை உண்டாகணும், தயவு உண்டாகணும், உங்கள் மூலமாக மகிமையான தேவ திட்டங்கள் நிறைவேற்றப்படணுன்ற ஒரு எண்ணத்தோட திருமணத்தில் இணைச்சிருக்கிறார். இப்போ இந்த நோக்கங்களுக்கு இடையூறாக காரியங்கள் வராமல் தடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதுக்கு ஞானம் உதவி செய்கிறது. ஞானம் வந்து நம்மை பாதுகாக்கும் என்பதை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஞானம் உயர்வை கொண்டு வரும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அது ஒரு வகை, ஒரு பலன். இன்னொரு பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாக்கும். ஞானத்தில் பாதுகாப்பு இருக்கிறது. அப்போ அதைத்தான் பார்த்தோம். போன மெசேஜுக்கு முந்தின மெசேஜில் பரிசுத்தம் ஞானத்தின் ஒரு முக்கியமான வெளிப்பாடாக இருக்குது. அது பரிசுத்தம் எப்படி நம்மை பாதுகாக்கிறதுன்றதை பார்த்தோம். போன மெசேஜில் இந்த சமாதானம் ஒற்றுமை எப்படி நம்மை பாதுகாக்கும், சண்டை சச்சரவு எப்படி திருமணத்தை குடும்பத்தை உடைக்கும் என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் நம்ம இதே லைனில் தியானிக்க போகிறோம். பாருங்கள், பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் இந்த ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஏன் உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவி வந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், கிருபைகள், ரைட், இவைகளை வந்து தங்களுடைய அந்த ஸ்பவுஸ், கணவனுக்கோ மனைவிக்கோ உதவி செய்யும்படி பயன்படுத்த வேண்டும். அதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது. எனக்கு வந்து ஒரு சில ஏரியாவில் ஐம் கிஃப்டட். எனக்கு வந்து அதில் கிஃப்ட் இருக்குது. ஒரு சில காரியங்கள் வந்து என்னுடைய ஸ்ட்ராங் ஏரியாஸ், ஒரு சில காரியங்கள் வந்து என்னுடைய பலவீன பகுதிகள். ரைட். இப்போ என் மனைவி வந்து இப்போ என் மனைவியை நான் பார்க்குறேன். என்னுடைய பலம் என்னுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸை வச்சு நான் அவங்கள எடை போடக்கூடாது. என்னுடைய ஸ்ட்ரென்த்து அவங்களுடைய வாழ்வில் அது வந்து ஒரு வீக் ஏரியாவாக இருக்குது. ரைட். அப்போ நான் அவங்கள பார்த்துட்டு, என்ன பண்ணுற, இப்படியா பண்ணுறது, ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கிற, இதை செய்ய முடியாதா உன்னால், எவ்வளோ ஈஸி, இதுக்கே இவ்வளோ நேரம் எடுக்கிற. எனக்கு அந்த ஏரியா கிஃப்டாக இருக்கலாம், அது எனக்கு ஈஸியாக வரலாம். ஆனால் அதனால் அதை வச்சுட்டு மனைவியை வந்து மட்டம் தட்டக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. பொதுவாக நம்ம வந்து திருமணத்தில் இல்லை, மற்ற உறவுகளையுமே இந்த மாதிரி பண்ணுறோம். வேலை ஸ்தலங்களையும் சரி, இல்லை குடும்பத்தில் பொதுவாகவும் சரி, இல்லை உறவினர்கள் மத்தியும் நண்பர்கள் மத்தியிலுமே கூட நம்ம ஒரு ஏரியாவில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த ஏரியாவில் மற்றவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அவங்கள வந்து அப்படி கொஞ்சம் மட்டமாக பார்க்குறது, இல்லை அவங்கள வந்து கேலி பண்ணுறது, இல்லை நம்மளை குறித்து பெருமை பாராட்டிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறோம். இதனாலேயே நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள் வருது. பிரச்சனைகள் வருதுன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பர்பஸை மறந்துடுறோம். என்னுடைய கிஃப்ட்டு, என்னுடைய தாளந்தை எடுத்து என் மனைவிக்கு உதவி செய்யும்படி நான் பயன்படுத்த வேண்டும். பர்பஸை டிஃபீட் பண்ணிடுறோம் பாருங்கள். நம்முடைய கிஃப்ட்டு தாளந்து, நம்முடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸை வச்சு நம்ம பெருமை பாராட்டிக்கிட்டு அவங்கள குறை சொல்லிகிட்டு இருந்தோம்னா, ஏன் பண்ண மாட்டேங்கிறேன், என்ன பாரு நான் பண்ணுறேன்ல, இப்போ பண்ண முடியாதா, இது நான் வந்து எல்லாத்தையும் எப்படி கரெக்டாக பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு ஒரு காரியத்தில் ஒரு ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு ஏரியாவில் கிஃப்டடாக இருந்தீங்கன்னா, ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு கிருபை வரமாக கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதை நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக பயன்படுத்துங்க. உங்கள் மனைவிக்கு உதவி செய்யும்படி பயன்படுத்துங்க. மனைவிகள் வந்து அவங்களும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. கணவன் பார்த்து, ஏன் உங்களுக்கு இது வரவே மாட்டேங்குது, நான் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறேன் பாருங்க, என்னத்தை பண்ணுறீங்க, என்னத்தை சொல்கிறது, நமக்குன்னு வந்துருக்குது பாரு. அளவு ஏன் பாருங்கள், நம்முடைய தாளந்தை எடுத்து கணவனுக்கு எப்படி உதவி செய்யலாம்னு யோசிக்கணும். கணவனை எப்படி பலப்படுத்தலாம்னு பார்க்கணும். சரி, எனக்கு இது நல்லா வருது, நான் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், சரி இதை வந்து எடுத்து எப்படி என் குடும்பத்துக்கு பிரயோஜனமாக பயன்படுத்துறது அப்படின்னு தான் பார்க்கணும். புரியுதா? கர்த்தர் வந்து நம்மளுக்கு கிஃப்ட்டு டேலண்டெல்லாம் எது கொடுத்துருக்கிறாருன்னா,
நம்ம வந்து மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமான விதத்தில் பயன்படுத்தி அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். அப்போ நான் அதை எடுத்துக்கிட்டு அது என்னமோ அது என்னுடைய சொத்து மாதிரியும் அது வந்து அதை வச்சு நான் பெருமை பாராட்டிக்கிட்டு இல்லை மற்றவங்கள மட்டமாக பார்த்துக்கிட்டு கோரா கண்டுபிடிச்சிக்கிட்டு இப்படி இருந்தேன்னா அது குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கும். கர்த்தர் உங்களுக்கு எதுக்காக அந்த தாளந்தை கொடுத்தாரோ அந்த நோக்கமே இட் வில் பி ஃபர்காட்டன். அந்த நோக்கத்தை மறந்துடுவோம். நோக்கத்தை மறந்துட்டு பலப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட காரியங்களை பலவீனப்படுத்துறதுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். பிளவுகளை உண்டு பண்ணுறதுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், இப்போது எங்கள் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஒரு சில ஏரியாவில் ஸ்ட்ராங், ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, இந்த நேச்சுரலுக்கு இயற்கையான காரியங்களையும் சரி, எனக்கு ஒரு சில பலன்கள்லாம் இருக்குது. அதை எடுத்து என் மனைவிக்கு பிரயோஜனப்படும்படி நான் பயன்படுத்துகிறேன். கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில பலவீனமான பகுதிகள் இருக்குது என் வாழ்க்கையில். அது கர்த்தர் கிருபையில் அதெல்லாம் என் மனைவிக்கு நல்லா வரும். என் மனைவிக்கு வந்து அதெல்லாம் ஸ்ட்ரென்த்து, அவங்களுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட். அதனால் நாங்கள் 2 பேரும் இணைந்து செயல்படும்போது அவங்க என்னுடைய பலவீனத்தை கவர் பண்ணுவாங்க, நான் அவங்களுடைய பலவீனத்தை கவர் பண்ணுவேன். அவங்களுடைய பலனும் என்னுடைய பலனும் சேர்ந்து செயல்படும்போது குடும்பத்தில் அதிக பலன் உண்டாகுது. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கிஃப்டிங்கும் அப்படி தான், கிருபைகளும் அப்படி தான். எனக்கு ஒரு சில கிருபைகள் இருக்குது, அவங்களுக்கு ஒரு சில கிருபைகள் இருக்குது. அது ரெண்டையும் சேர்ந்து பயன்படுத்தும் போது அது வந்து எங்களை இன்னும் அதிகமாக பலப்படுத்தும். இட் பிரிங்ஸ் சம்திங் தட் ஐ டோன்ட் ஹேவ் பை மை செல்ஃப். என் வாழ்க்கையில் எனக்கு தனியாக இல்லாத நான் ஒரு தனியாளாக இருக்கும்போது எனக்கு இல்லாத காரியங்களை அவங்கள திருமணம் செய்து கொண்டதுனால அவங்க மூலமாக என் வாழ்க்கைக்குள்ளே அந்த காரியங்கள் வருகிறது. புரியுதா? ஹல்லேலூயா. எல்லா திருமணத்துலையுமே அப்படி தான். இதுதான் தேவனுடைய திட்டம். பாருங்கள், சில சமயம் நம்ம மனைவி நம்மளை மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறோம். அது கஷ்டம். புரியுதா? நல்லதும் கிடையாது. இப்போ என்னுடைய பலமும் என் மனைவியோட பலனும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எங்கள் 2 பேருக்குமே இன்னும் அந்த பலவீனம் இருக்கும். அந்த பலவீனம் கவர் பண்ண முடியாமல் இருக்கும். அது பிரச்சனையாக மாறிடும். ஆனால் என்னுடைய பலவீனங்களை என் மனைவி கவர் பண்ணாங்கன்னா, அவங்களுடைய பலவீனங்களை நான் கவர் பண்ணேன்னா, இப்போ அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் உண்டாகுது. அங்கே என் வாழ்க்கையில் அவங்க மூலமாக ஒரு ப்ரொடெக்ஷன் உண்டாகுது, அவங்க வாழ்க்கையில் என் மூலமாக ஒரு ப்ரொடெக்ஷன் உண்டாகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொண்டு ஒருவரை பாதுகாத்து கொண்டு அப்படி திருமணத்தை நடத்துகிறோம். அப்படி தான் பண்ணணும். புரியுதா? கர்த்தர் 2 பேரை சேர்க்குறாருன்னா, நீங்கள் இயற்கையாக பார்த்தா கூட கணவனுக்கு ஒரு ஆணுக்கு வந்து ஒரு சில ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருக்குது. பெண்களை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே கர்த்தர் அவங்களுக்குள்ள ஒரு சில ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறாரு. அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து செயல்படும்போது இவங்களுக்குள்ள பலவீனங்கள் அந்த புருஷனால் கவர் பண்ணப்படுது. அந்த மனிதனுக்குள்ள அந்த பலவீனங்களை இந்த மனைவி கவர் பண்ணுறாங்க. ஒரு சரீரப்பிரகாரமாக பார்த்தா கூட நீங்கள் அதை பார்க்கலாம். எல்லா ஆங்கிள்லையுமே இது உண்மை. சரீரப்பிரகாரமாக பார்த்தாலும் சரி, தாளந்துகள் காரியங்களில் பார்த்தாலும் சரி, கிருபை வரங்கள் காரியங்களில் பார்த்தாலும் சரி, பர்சனாலிட்டி டைப்பில் பார்த்தா கூட சரி, இந்த திருமண இணைப்பில் கர்த்தர் இப்படி தான் கொண்டு வர்றாரு. புரியுதா? ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, உங்களுடைய பலத்தை உங்களுடைய கணவனின் பிரயோஜனத்துக்காக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் வந்து உங்களுடைய பலத்தை உங்களுடைய மனைவியின் பிரயோஜனத்துக்காக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். புரியுதா? எந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ராங் ஏரியாஸை எடுத்து உங்கள் மனைவிக்கு பிரயோஜனப்படும்படி உதவி பண்ணும்படி பயன்படுத்துங்க. மனைவிமார் உங்களுடைய பலமுள்ள அந்த காரியங்களை, உங்களுடைய கிருபைகளை, தாளந்துகளை உங்கள் கணவனுக்கு உதவி செய்யும்படி பயன்படுத்துங்க.
2 பேரும் இப்படி சேர்ந்து செயல்படும்போது குடும்பத்தில் அதிக பலன் உண்டாகும், வல்லமை உண்டாகும். நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் கூட பார்க்கலாம். எனக்கு பிடித்த ஒரு 2 வேத பகுதிகள் இருக்குது, அதை நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிச்சு முடிக்கிறேன். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒரு உதாரணத்தை நீங்கள் பைபிளில் பார்க்கலாம். இது வந்து திருமணம் இல்லை, ஊழியத்தின் காரியம். பட் நம்ம இந்த பாயிண்ட்டை உங்களுக்கு சொல்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் சேர்க்கும்போது ஒரு தரிசனத்தோட ஒரு நோக்கத்தோடு தான் இணைக்கிறார். நம்ம அதுதான் ஆதியாகமம் 1 அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதே மாதிரி ஆபிரகாம் சாராளை குறித்து பார்க்கும்போது அங்கேயும் பார்த்திங்கன்னா 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து ஒரு சில திட்டங்களை சொல்கிறாரு, அப்புறம் சாராளை குறித்து ஒரு சில திட்டங்களை சொல்கிறாரு. அது ரெண்டும் நிறைவேறணும்னா 2 பேரும் இணைந்து கர்த்தரை விசுவாசித்து செயல்பட வேண்டும். அப்போ தான் அது நிறைவேறும். புரியுதா? அதே மாதிரி இந்த ஊழியத்தின் காரியங்களில் ஒரு நல்ல உதாரணம் இருக்குது. கர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா பவுல் அப்போஸ்தலனையும் பர்னபாவையும் ஊழியத்தில் இணைக்கிறார், ஒரே தரிசனத்தோடு இணைக்கிறார். 2 பேருக்குமே ஒரே விதமான அழைப்பு, 2 பேருக்குமே அப்போஸ்தல அழைப்பு, 2 பேருமே புறவினத்தாருக்கு என்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 பேருக்குமே நல்ல வல்லமையான அபிஷேகம் இருக்கிறது, கிருபைகள் இருக்குது, தாளந்துகள் இருக்கிறது. ஆனால் அவங்க 2 பேரும் மகிமையாக ஊழியம் பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் ஒரு நேரத்தில் அவங்க 2 பேருக்குள்ளேயும் மன வேறுபாடு வருகிறது. 15ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், ஒரு பர்னபா வந்து தன்னுடைய சொந்தக்கார பையனை கூட்டிகிட்டு போனோம், ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறாரு. பவுல் அப்போஸ்தலன் வந்து வேண்டாம், ஏன்னா போன தடவை நம்மளை பாதியிலே கழட்டி விட்டுட்டு திரும்ப ஊருக்கு ஓடிட்டான், இவனை நம்ப முடியாதுன்னு சொல்லி வேண்டாம்ன்றார். இது வந்து ஒரு 2 பெரிய ஊழியக்காரங்களை பிரிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய காரியம் கிடையாது. நம்ம ஆக்சுவலாக பார்த்தோம்னா இந்த ஒரு மேட்ரு வந்து இவ்வளோ பெரிய ஆவிக்குரிய உலகத்தில் பெரிய ஜெயன்ஸ் இவங்களாம், பர்னபா பவுல்லாம். அப்படிப்பட்ட ஆட்களை இந்த ஒரு சாதாரண மேட்ரு இப்படி இந்த அளவுக்கு மொத்தமாக பெர்மனண்ட்டாக பிரிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய காரியமா? அந்த பிளாங்கில் யோசித்து பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய காரியம் கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு பிளவு உண்டாச்சுன்னா அதுக்கு பின்னாடி பல அண்டர் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்களே. சில சமயம் பாருங்கள், பிரச்சனைகள் வந்து சர்ஃபேஸில் தெரியாது, ஆனால் கீழே வெந்துக்கிட்டே இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் அப்படி பூதவரமாக அப்படியே வெடிக்கும் டமால்னு. 2 பேர் கர்த்தரை சேவிக்கிற ஜனங்கள், ஒரே தரிசனத்தை பெற்றவர்கள், ஒரே விதமான அழைப்பை பெற்றவர்கள், நல்ல ஸ்பிரிச்சுவலி 2 பேரும் ரொம்ப மெச்சூர் பீப்புள். ஆனால் அப்படிப்பட்டவங்க மத்தியிலேயே இந்த சண்டை பிரிவினை வந்து அவங்களுடைய ஊழியத்தோட எஃபெக்டிவ்னஸை உடைச்சி 2 பேரையும் வேறு திசையில் இழுத்துட்டு போகுது. அதனால் நீங்கள் இந்த சண்டை சச்சரவை வந்து சாதாரணமாக யோசிக்கக்கூடாது. இந்த சண்டை சச்சரவு திருமணத்தை உடைக்கிறது மட்டுமல்ல, தேவ திட்டங்களை உடைக்கிற காரியமாக இருக்கிறது. உங்கள் குடும்பத்தின் மகிமையான எதிர்காலத்தை சீரழிக்கிறதாக இருக்கிறது. மாபெரும் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த எண்ணத்தை. அப்போ தான் நீங்கள் வந்து இதை எதிர்த்து நிற்பீங்க. உங்கள் சத்துரு எப்படிப்பட்டவன் தெரிஞ்சால் தான் அவனை எதிர்ப்பதற்கான ஒரு சரியான அப்ரோச்சை நீங்கள் வந்து கையாளுவீங்க. சரியான திட்டத்தை வகுத்து சரியான விதத்தில் அந்த சத்துருவை தோற்கடிப்பதற்கு நீங்கள் வந்து முயற்சி செய்வீங்க. சத்துருக்களில் மோசமான சத்துரு வந்து இந்த சண்டை சச்சரவு பிரிவினை. அதனால் இதை கவனமாக கையாளணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்தை உடைப்பதற்கு இந்த சண்டை சச்சரவு வந்து ஒரு பெரிய விதத்தில் கிரியை செய்கிறது. ஒரு ஆணுக்கு வந்து குடும்பத்தில் சமாதானம் வந்து ரொம்ப முக்கியம். பெண்கள்லாம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏன் இதை நான் வந்து குறிப்பாக ஆண்களும் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் பைபிளில் இந்த காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் இதை பெண்களை குறிப்பாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் இல்லையா, யாருக்கு என்ன வீக்னஸ், யாருக்கு என்ன பலன், யார் எதை செய்வா அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு சில காரியங்கள்லாம் ஆண்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுவார், ஒரு சில காரியங்கள்லாம் பெண்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. ரைட். 21ஆம் அதிகாரம் போங்க.
நீதிமொழிகள் 21 நீதிமொழிகள் 21. நீதிமொழி 21 9ஆம் வசனத்தை கவனிங்க. சண்டைக்காரியோடைய ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கணும், வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம். என்ன சொல்கிறாரு? ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஆனால் பிரிவினை உண்டாகுது. அநேக நேரத்தில் நம்ம இந்த டிவோர்ஸுக்கு இந்த சண்டை சச்சரவு ஒரு பெரிய காரணமாக இருக்குதுன்றதை பார்க்குறோம். ஆனால் இன்னும் பல குடும்பங்களில் டிவோர்ஸ் ஆகாமல் இருக்கும், ஆனாலுமே ஒரு பிரிவு இருக்கும். சேர்ந்து எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பிரிவு உண்டாகும். ஒன்றா நிற்கும்போது கூட உள்ள கலவரம் இருக்கும், எப்படா தனியாக போவோன்ற மாதிரி யோசனையெல்லாம் இருக்கும். இங்கே 2 பேர் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஆனால் டிஸ்டன்ஸ் உண்டாகுது, ஒரு தூரம் உண்டாகுது. அந்த தூரத்துக்கு காரணம் என்ன? சண்டை. சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம். கர்த்தரே சொல்கிறார், அது பெட்டர்ன்றார். இது வெறும் ஒரு ஆணோட யோசனை இல்லை, கர்த்தரே சொல்கிறார் இது பெட்ரு. புரியுதா? 19ஆம் வசனத்தை கவனிங்க. அதே அதிகாரம். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரியுடன் குடியிருப்பதை பார்க்கணும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். இப்போ என்ன சொல்கிறார்? இப்போ ஒரே வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, வீட்டில் ஒரு ஓரத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, வீட்டை விட்டு வெளியில் போய் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம்ன்றது. ஏன்? இந்த சண்டையும் கோபம், இந்த சச்சரவு, பிரிவினை, இது பிரிக்கிற சக்தி. புரியுதா? ஒரு பெண் எவ்வளோ அழகானவளாக இருக்கலாம், எவ்வளவு சௌந்தரியமுள்ள ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஸ்டைலிஷாக இருக்கலாம், நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம், ஆனால் அவருடைய குணம் சண்டை போடுகிற குணம் இருந்துச்சுன்னா, கோபக்காரியாக இருந்தான்னா, அதனால் குடும்பத்தில் சண்டையும் சச்சரவும் உண்டாச்சுன்னா, அந்த கணவன் தூரமாக விலகி போயிட்டே இருப்பான். சில சமயங்கள் அது டிவோர்ஸில் முடியும், சில சமயம் டிவோர்ஸில் முடியாட்டினா கூட அவங்க மத்தியில் ஒரு தூரம் இருக்கும். ஒரு இன்டிமெசியை கெடுக்கக்கூடிய ஒரு பெரிய காரியம் இந்த சண்டை, கோபம். புரியுதா? ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை இது குலைச்சி போட்டுரும், தூரத்தை உண்டு போனோம். ஒரு வசனம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் பார்த்தோம் இல்லையா? ஹல்லேலூயா டு ஜீசஸ். பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். இங்கே பார்த்தோம்னா ஒரு பெண்ணை குறித்து ஒரு காரியம் இங்கே நமக்கு போதிக்கப்படுகிறது. அது என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம், இல்லை முதல் வசனத்திலேருந்து வாசிப்போம், எல்லாம் நல்லது தான். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்வார்கள். ரட்சிக்கப்படாத, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரட்சிக்கப்படாதவங்களாக இருப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் கணவன் ரட்சிக்கப்படாதவராக இருப்பார். அப்போ என்ன பண்ணுறது? இந்த மனைவியோட அந்த நடக்கை, போதனை இல்லை, நடக்கை அந்த மனுஷனை மாற்றும், அவனை ரட்சிப்பு உள்ள கொண்டு வரும் என்று வேதம் போதிக்குது. அதை சொல்லிட்டு இன்னொரு காரியம் சொல்கிறார். 3ஆவது வசனம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விளையாடப்பட்டது. ஏன் கர்த்தர் இப்படி சொல்கிறாரு?
ஒரு பெண் வந்து நல்ல ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணக்கூடாதா? பண்ணலாம், தப்பு கிடையாது. இல்லை கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாதா? பொன்னாபரணங்கள்லாம் போடக்கூடாதா? அது வந்து பாவமா? கிடையாது. ஏன்னா நம்ம பைபிளில் பார்க்குறோம், கர்த்தர் வந்து பொன்னும் வெள்ளியும் தன்னுடைய அந்த பிள்ளைகளுக்கு, தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்குறார். அப்போ அதுவும் பிரச்சனை கிடையாது. நல்ல வஸ்திரங்கள், உயர்தர வஸ்திரங்கள் இதெல்லாம் அணியக்கூடாதா? அதுவும் கிடையாது, அதுவும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்கிறாரு, நிறைய பேரோட ஃபோக்கஸ் வந்து இந்த ஹேர் ஸ்டைலுக்கு போகுது. பெண்களில், இங்கே பர்டிகுலர் பெண்களை குறித்து சொல்கிறாரு. ஹேர் ஸ்டைலு, ஜுவல்ஸு, ரைட், ஆபரணங்கள், பொன் ஆபரணங்கள், நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணணும், ரைட், அப்படின்ற அதுக்கெலாம் நிறைய கவனம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சாந்தம், அமைதல், ஏன்னா இது ரெண்டும் குடும்பத்தில் ஒற்றுமை, சமாதானம், சந்தோஷத்தை உண்டாக்குகிற குணாதிசயங்கள். அந்த சாந்தமும் அந்த அமைதியும். புரியுதா? நம்ம அங்கே பார்த்தோம், கர்த்தரே சொல்கிறாரு, ஒரு சண்டைக்காரி கோபக்காரி கூட இருக்கிறத காட்டிலும் மொட்டை மாடியில் ஓரமாக தனியாக உட்கார்றது பெட்ரு, இல்லைன்னா வனாந்தரத்தில் உட்கார்றது பெட்ருன்றாரு இல்லையா? அதுக்கு ஆப்போசிட் இங்கே பாருங்கள். இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இந்த சாந்தமும் அமைதலும் உள்ள குணம் கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டதான். ஏன்? அது குடும்பத்தை கட்டுகிற குணங்கள், குடும்பத்தில் சமாதானத்தையும் ஒற்றுமையும் உண்டு பண்ணுகிற குணாதிசயங்கள். அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த சாந்தமும் அமைதலும் உள்ள அந்த குணம் வந்து ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் அவங்க கணவனை மாற்ற முடியும். தவறான பாதையில் போகிற கணவனை கூட மாற்ற முடியும், ரைட், ஹல்லேலூயா. அதை வச்சு தான் அவங்க குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ண முடியும். அதை வச்சு தான் அவங்க குடும்பத்தை பேணி பாதுகாக்க முடியும். அதை வச்சு தான் அவங்க குடும்பத்தில் ஒற்றுமையை உண்டு பண்ண முடியும். இந்த சாந்தமும் இந்த அமைதலும் இல்லாத இடத்துல அந்த கோபமும் சண்டையும் இருந்துச்சுன்னு, அதுக்கு பதிலாக, அதாவது சாந்தமும் அமைதலுக்கும் பதிலாக சண்டையும் கோபமும் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் பிரிவினை உண்டாகும், தூரம் உண்டாகும், நெருக்கம் காணாமல் போயிடும், குறைஞ்சி போயிடும், ஒரு சில நேரங்களில் காணாமவே போயிடும். ஒரு சில காரியங்கள், ஒரு சில திருமணங்கள் விவாகரத்தில் கொண்டு போய் முடியும். புரியுதா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், சில சமயம் மக்கள் நினைக்கிறாங்க, நான் வந்து அப்படி அழகாக, அப்படி ஸ்டைலாக, அப்படி சஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறது தான் ஒரு ஆணுக்கு வந்து அது வந்து என்ன ஈர்க்குன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே, நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஆனால் அதை காட்டிலும் முக்கியமாக இந்த சாந்தம், ரைட், இந்த அமைதல், அது ரொம்ப முக்கியம். புரியுதா? ரைட், அது இருந்துச்சுன்னா தான் குடும்பத்தில் ஒற்றுமை, சமாதானம், பலன் இதெல்லாம் உண்டாகும். ஏன் கர்த்தர் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, அவருடைய திட்டங்கள்லாம் இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமையை குறித்தும், ஒற்றுமையின் அடிப்படையிலையும், நெருக்கத்தின் அடிப்படையிலையும், அந்த ஒரு மனப்பாட்டையும் பொறுத்து இருக்குது. குடும்பம் உடஞ்சி போச்சுன்னா கர்த்தருடைய திட்டம், நோக்கம் எல்லாம் கேன்சல் ஆயிரும். அவர் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனால் செய்ய முடியாமல் போயிடும். ஏன்? இவங்க ரெண்டு பேரும் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. ஒன்றா உட்காந்து ஜெபம் பண்ண கூட முடியாது இவங்களால், ரைட்? சேர்ந்து உட்காந்து ஜெபம் பண்ண, இப்போ இவங்க அப்போ அந்த சைடு முறைச்சிட்டு இருப்பாங்க, இவர் இப்படி முறைச்சிட்டு இருப்பார். எங்கிட்ட சேர்ந்து ஜெபிக்கிறது? எங்கே அங்கே ஒரு மனப்பாடம் வரும்? ரைட்? மன்னிக்காமல், மறக்காமல், பொறுத்து போகாமல், சமாதானமாக இல்லாமல் அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சால் எப்படி அந்த குடும்பத்தில் பலன் உண்டாகும்? கர்த்தருடைய அந்த பர்பஸை, திருமணத்தை குறித்த அந்த பர்பஸை அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் போயிடும். கர்த்தர் இவங்களை பலப்படுத்தணும்னு இணைச்சிருக்கிறாரு. இவங்க அதை வந்து பிரிக்கிற விதத்தில் செயல்பட்டால் திருமணத்தில் பலன் உண்டாகாமல் பலவீனம் உண்டாகும். புரியுதா? ஞானம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அன்பு, சமாதானம் இருக்கிற இடத்துல தான் பலன் இருக்கும். இதெல்லாம் முக்கியம் பாருங்கள், ஒரு குடும்பம் நல்லா பலமுள்ள குடும்பமாக இருக்கிறதுக்கு. இது இல்லாத இடங்களில் சண்டை, சச்சரவு, பிரிவினை இருக்கும்போது அது இதோட, இந்த சண்டை சச்சரவோடு நிற்காது. எல்லா தீமைக்கும் அது வாசலை திறந்து விடும். புரியுதா? பலவிதமான தீமைகளுக்கு இங்கே வெறும் சண்டை சச்சரவோடு நிற்காது. சண்டை சச்சரவு வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா தீமைகளுக்கும் டோரை ஓப்பன் பண்ணி விடும்.
புரியுதா? இது வந்து திருமணம் பண்ணணும்னு நினச்சி ரெடி ஆகிட்டு இருக்கிறவங்க இதை மைண்டில் நல்லா நிப்பாட்டிங்க. என் குடும்பத்தை நான் கட்ட போகிறேன், சண்டைக்கு இடம் கொடுக்க மாட்டேன், சச்சரவுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நான் வந்து சாந்தத்தையும் அமைதியும் நாட போகிறேன், அதை முக்கியமாக பார்க்க போகிறேன். கர்த்தாவே எனக்கு உதவி பண்ணுங்கள், நான் சாந்தமுள்ள ஒரு பெண்ணாக இருக்கணும், நான் வந்து அமைதல் உள்ள ஒரு பெண்ணாக இருக்கணும்னு ஜெபிக்கணும். ஹஸ்பண்ட்ஸ் ஆண்கள்லாம் பாருங்கள், இந்த கோபத்தை குறைக்கணும், இரக்கமுள்ளவங்களாக இருக்கணும், கடின இருதயம் உள்ளவங்களாக இல்லாமல் இரக்கமுள்ளவர்களாக, வேகமாக மன்னிக்கக்கூடியவர்களாக, பொறுத்து போகக்கூடியவர்களாக, இதெல்லாம் தேவை. இதெல்லாம் ஜெபிக்கணும். நான்லாம் பாருங்கள், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 2 போதகர்கள் வந்து எனக்கு ரொம்ப, அவங்களுடைய போதனைகள் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு என் வாழ்க்கையில், குறிப்பாக திருமணத்தின் காரியங்களில். ஒன்று வந்து கெனத் ஹேகின், இன்னொன்று ஜாய்ஸ் மேயர். கெனத் ஹேகின் வந்து ஒரு அருமையான ஒரு புக்கு எழுதியிருந்தார், லவ் த வே டு விக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப அருமையான ஒரு புஸ்தகம். என் வாழ்க்கையில் அது மிக பிரயோஜனமாக இருந்தது. நிறைய காரியங்களை கற்றுக்கிட்டேன். அதில் அவர் ஒரு காரியம் சஜஸ்ட் பண்ணுவார். இந்த ஆம்பிளிஃபைட் பைபிளில் அன்பை குறித்து, நமக்கு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் இருக்கு இல்லையா, அதில் வந்து அன்பை குறித்த ஒரு நல்ல அருமையான ஒரு அந்த வேத பகுதியை அவங்க வந்து ரொம்ப அருமையாக மொழிபெயர்த்திருப்பாங்க. நல்ல பலவிதமான அர்த்தங்கள், அதை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி ரொம்ப ப்ராக்டிக்கலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் அதை வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. ரைட். நம்ம பொதுவாக வந்து நம்ம மற்ற வெர்ஷன்ஸ்லாம் சிம்பிளாக சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா, இவங்க வந்து அதோடைய எக்ஸ்பேண்டட் மீனிங், இன்னும் அதிகமான விளக்கத்தை அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணக்கூடிய விதத்தில் அதை வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து நீங்கள் எடுத்து அடிக்கடி வாசிங்க, கணவன் மனைவி இணைந்து வாசிங்க அப்படின்லாம் அவர் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பார் அதில். அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் படிச்சிருந்தேன், அந்த புஸ்தகம்லாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாய்ஸ் மேயர் வந்து அவங்க திருமணத்தை குறித்து அதிகமாக பேசுவாங்க. அவங்க திருமணத்தை குறித்து ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பொதுவான போதனைகளே பார்த்திங்கன்னா திருமணத்தை குறித்துலாம் நிறைய பேசுவாங்க. அவங்களுடைய நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் அவங்களுடைய மேரேஜ் லைஃப்பில் இருந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அப்போது அதெல்லாம் நான் மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த காரியங்களை குறித்துலாம் எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தாவே, நான் வந்து இரக்கமுள்ளவனாக இருக்கணும், கோபிக்க தாமதிக்கிறவனாக இருக்கணும், நீடிய பொறுமை உள்ளவனா, endure long, love endures long and is patient and kind. நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு, இதெல்லாம் இருக்கணும் எனக்கு. சீக்கிரமாக மன்னிக்கணும், செஞ்ச தப்பையும் மனசில் வச்சுட்டு இருக்கக்கூடாது, மன்னித்து மறக்கிற ஒரு சுபாவம் வேணும். இதெல்லாம் நான் எனக்கு வந்து ஜெபிப்பேன், இன்றைக்கி வரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் என் திருமணத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு பாருங்க. ஏன்னா கர்த்தர் வந்து அந்த ஏரியாலெலாம் எனக்கு உதவி செஞ்சார். பொறுத்து போகிறதுக்கு, மன்னிக்கிறதுக்கு, வேகமாக மன்னிக்கிறதுக்கு. அதனால சட்டு சட்டுன்னு கோவப்படாமல், தொட்டாச்சினிங்க மாரி இருக்காமல், எடுத்ததுக்கெலாம் கோவப்படாமல், பொறுத்து போகிறதுக்கு, நல்லா சாந்தமாக கொஞ்சம் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே காரியங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, இப்படி பல விதமான காரியங்களுக்கு கர்த்தர் உதவி பண்ணியிருக்கிறார். புரியுதா? இந்த விதமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க அவங்கள. இந்த குறிப்பாக இந்த சண்டை சச்சரவை வந்து உங்கள் குடும்பத்தில் வளர்கிறதுக்கு அனுமதியே கொடுக்காதீங்க. அதை வந்து ஒரு பாம்பு மாதிரி பாருங்கள், விஷப்பாம்பு மாதிரி பார்க்க பழகுங்க. அப்படி பார்த்து பழகி அதை நீங்கள் தடுத்து நிப்பாட்டினீங்கன்னா உங்கள் குடும்பத்தை ஞானமான விதத்தில் ஒற்றுமையோட ஒரு சமாதானத்தோடு கட்ட பழகுனீங்கன்னா உங்கள் திருமண வாழ்வு ரம்மியமாக இருக்கும். நல்ல விதத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு திருமணமாக இருக்கும், சந்தோஷமான ஒரு குடும்பமாக இருக்கும், ஒரு ரெஃப்யூஜாக இருக்கும் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, அது வந்து உங்கள் வாழ்க்கையில் தேவ திட்டத்தை நீங்களும் உங்கள் கணவனும் சேர்ந்து செயல்படுத்துவதற்கு ஒரு பக்க பலமாக இருக்கும். ஒற்றுமையும் சமாதானமும் நீங்களும் உங்கள் கணவனும் தேவ திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு, வல்லமையான காரியங்களை செய்வதற்கு ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க.
முக்கியத்துவம் கொடுத்து இது எனக்கு வேணும்னு விரும்பி இவைகளை ஜெபித்து பெற்று நல்ல விதமாக உங்கள் குடும்பத்தை கட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த மெசேஜில் பார்ப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.